வைகாசி மாதம் 4ஆம் நாள் மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் ராகுகேது பயிற்சி நடக்கிறது. மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு எவ்வாறு மாற்றங்கள் நிகழும், எவ்வாறு ரியல் எஸ்டேட் தொழிலில் இருப்பவர்கள் எவ்வாறு லாபத்தை சம்பாதிப்பார்களா அல்லது நஷ்டத்தை சம்பாதிப்பார்களா, எந்த அளவு லாபத்தை சம்பாதிப்பார்கள் அடுத்த 1.5 வருடத்திற்கு என்று பார்ப்போம். அதாவது மிதுனராசிக்காரர்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் கேதுவும், பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் ராகுவும் அமர்கிறார்கள். தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது அமர்வது மிக மிக உத்தமம். 3ஆம் இடத்தில் கேது அமர்வது மிகப்பெரிய யோகம். என்ன யோகத்தை செய்வார்? எந்த ஒரு காரியத்தையும் தொழில் விஷயமாக, வியாபார விஷயமாக, ரியல் எஸ்டேட்டில் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதில் தைரியத்துடனும் வீரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்பட்டீர்களானால் உங்களுக்கு லாபம் அதிகம் அடுத்த 1.5 வருடங்களுக்கு. அது வெறுமனே இடத்தை பிரித்து மனைகளாக பிரித்து போட்டு ஒன்லி லேண்டு பிளாட்ஸ் வியாபாரத்தை செய்யக்கூடியவர்கள் மிகுந்த அதிகமான லாபத்தை கண்டிப்பாக அடைவார்கள். ஏனெனில் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய், லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய், இந்த இருவரும் இன்னும் சில நாட்களில் 3ஆம் இடத்தில் போய் சேர்கிறார்கள் கேதுவுடன். செவ்வாயும் கேதுவும் இணைவதால் பெரிய அளவில், முக்கியமாக பிளாட்ஸ் விற்பனை செய்யக்கூடியவர்கள், பெரிய அளவில் இடத்தை வாங்கி போட்டு லேஅவுட் போட்டு பிளாட்ஸ் விற்பனை செய்யக்கூடியவர்கள் பெரிய அளவில் லாபத்தை காண்பார்கள். அதேபோல் வில்லாஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ், ஃப்ளாட்ஸ் கட்டி விற்பனை செய்யக்கூடியவர்கள். மிதுனராசிக்கு சுக்கிரன் யோகக்காரகன் என்பதாலும் தற்போது அந்த யோகக்காரகன் உச்சமடைந்து மீனராசியில் சஞ்சரிப்பதாலும் பெரிய அளவில் லாபத்தை காண்பார்கள் அடுத்த 1.5 வருடத்திற்கு ரியல் எஸ்டேட் துறையில். ஆக மொத்தத்தில் எந்த விதமான தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் ரியல் எஸ்டேட் துறையில் அதிகமான லாபத்தை சம்பாதிப்பார்கள் அடுத்த 1.5 வருடத்திற்கு. ஒருவேளை செகண்ட் ஹேண்ட் ஹவுஸ், செகண்ட் ஹேண்ட் பிளாட் விற்பனை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் கூட பெரிய அளவில் லாபத்தை காண்பார்கள் ரியல் எஸ்டேட் துறையில் மிதுனராசிக்காரர்கள் அடுத்த 1.5 வருடத்திற்கு.